வணக்கங்க. நான் தான் புலிக்கட் ஞானசுந்தரி பேசுகிறேன். ரசம் வைக்க தேவையான பொருளுங்க: வெந்தயம், மிளகு, சோம்பு, சீரகம், தனியா, ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், பூண்டு இதெல்லாம் அப்படியே மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் அந்த மல்லி, நம்ம வீட்டில் இருந்தால் புதினா இலை சேர்த்துக்கலாம். மல்லிக்கட்டு, ஒரு காஞ்ச மிளகாவும் நம்ம ரசத்தில் கிள்ளி போடுறதுக்காக. இது புளிக்கு அரைப்புங்க. இது 3 தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக மிக்சியில் போட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் தாளிப்பு கருவேப்பிலை பருப்பு, பெருங்காயம், ரசத்துக்கு தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ இதெல்லாம் போட்டு மிக்சி போட்டு அது கொரகொரப்பாக அரைச்சாச்சுங்க. இது அவ்வளோதாங்க. இதை அரைச்சிட்டு போட்டு ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே கமன்னு அப்படியே தூக்குங்க. அப்படியே சாப்பிட்லாமான்னு இருக்கும். அது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொன்னீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேங்க. என் கணவர் இந்த பேக் வாங்கி கொடுத்தாருங்க. எனக்கு ஃபோன் வச்சுக்கிறதுக்கு, பைசா வச்சுக்கிறதுக்கு, மாத்திரையெல்லாம் எங்கேயோ வெளியில் போனாலும் சேஃப்டியாக எடுத்துன்னு போயிட்டு வரதுக்கு இந்த பேக் வாங்கி கொடுத்தாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. நன்றி, வணக்கம். ரசம் தாளிப்புங்க. தாளிக்கிறேன். எல்லாம் மசாலா போட்டாச்சு. பெருங்காயம், அரைச்சி வச்ச மசாலா எல்லாம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை கிள்ளி போட்டாச்சு. அவ்வளோதாங்க. இதுமேலே ரசம் கலக்கி எடுத்து வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. ரசம் கொதி வந்த பிறகு இந்த கொதி வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எடுத்து வச்சுருக்கிறதுலையே அந்த மல்லி, கருவேப்பிலை, இந்த பின்னெல்லாம் கிள்ளி போட்டோம்னா கம ரசம் ரெடிங்க.